அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை, அதோடு கிருத்திகை விரதம் வருகிறது, சனி ஜெயந்தியும் வருகிறது. ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாள், அபூர்வமான நாளாக அன்றைய தினம் சொல்லப்படுது. அன்றைய தினத்தில் நாம் பசுமாட்டிற்கும் காகத்திற்கும் இந்த ஒரு பொருளை உணவாக கொடுக்கணும். அப்படி கொடுத்தால் 7 ஜென்மங்களாக தொடர்ந்து வரக்கூடிய கர்ம வினைகள் நீங்கும், வீட்டில் அமைதி நிலவும், குடும்பம் மேன்மேலும் வளர்ச்சி பெறும். அதை பற்றி தான் இந்த பதிவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்ம தெய்வீக ஆற்றல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வருடம் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ரொம்பவும் அதிசக்தி வாய்ந்த அமாவாசை. அமாவாசை என்பது முன்னோர்களுக்கு வழிபாடு செய்யக்கூடிய நாள், குலதெய்வ வழிபாடு, தெய்வங்களை வழிபாடு செய்வதற்குரிய நாள்தான் அமாவாசை தினம். இந்த அமாவாசை தினத்தில் சனி ஜெயந்தியும் வருது, முருகப்பெருமானுக்குரிய கிருத்திகை விரதமும் வருது. அதனால் இந்த அமாவாசை திதி ரொம்ப ரொம்ப அபூர்வமான அதிசக்தி வாய்ந்த நாளாக சொல்லப்படுது. இந்த வருடம் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை பராபவ வருடம் வைகாசி 2, அதாவது 16/5/2026 சனிக்கிழமை அதிகாலை நேரம் 3:59 அமாவாசை திதி தொடங்குகிறது. முடியக்கூடிய நாள் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 17/5/2026 அதிகாலை 2:09 அமாவாசை திதி முடிவடைகிறது. சனிக்கிழமை அதிகாலை அமாவாசை திதி தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு நேரத்தில் முடிவடைகிறது. அமாவாசை முழுமையாக இருக்கக்கூடிய நாள் சனிக்கிழமை தான். சனிக்கிழமை அன்றுதான் முன்னோர்களுக்கு படையல் போட்டு தர்ப்பணம் கொடுப்பது அல்லது வீட்டிலேயே விரதம் இருந்து அவங்கள வழிபாடு செய்வதை சனிக்கிழமை அன்னைக்கு செய்யணும். எந்த நேரம் செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா, முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும், திதி கொடுக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் 7 மணியில் இருந்தே ஒரு 10 மணிக்குள்ளே கொடுத்துடலாம். அவங்களுக்கு படையல் போட்டு விரதம் இருக்கக்கூடிய நேரம் பார்த்தோம்னா 9 மணியில் இருந்து 1 மணிக்குள்ள முன்னோர்களுக்கு வழிபாடு செய்து காகத்திற்கு எள் கலந்த உணவை முதல்ல வச்சுட்டு அதன் பிறகு விரதத்தை நிறைவு செய்யணும். சனிக்கிழமை அப்படின்னாலே சனி பகவானுக்கு உரிய நாள். அன்று சனி ஜெயந்தியும் வருது, அதாவது சனி பகவான் பிறந்த தினமாக அன்றைய தினம் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுக்குரிய கிருத்திகை விரதமும் இந்த நாளில் தான் வருது. அதனால் இந்த நாள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளாக சொல்லப்படுது. முன்னோர்களுக்கு வழிபாடு செய்த பிறகு சனிக்கிழமை மாலை சிவன் கோவிலுக்கு சென்று நவகிரகத்திற்கு ஒரே ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து நவகிரகத்தை வழிபட்டு வரலாம். விநாயகர் பெருமானுக்கும் சனிக்கிழமைகளில் வழிபடலாம். அன்று சனிக்கிழமைகளில் சிவன் கோவிலுக்கு போக முடியலனா அருகில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு சென்று விநாயகர் பெருமானுக்கு ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வரலாம். மாலையில் வீட்டில் முன்னோர்களை நினைத்து அவர்கள் படத்திற்கு நேராக ஒரு அகல் தீபம் ஏற்றி வைத்து முன்னோர்களையும் வழிபாடு செய்யணும். மாலை வேளையில் தான் முன்னோர்களோட அருள் நமக்கு முழுமையாக கிடைக்க ஆரம்பிக்கும். முன்னோர்களின் ஆசி நமக்கு கிடைக்க முன்னோர்களை வேண்டிக்கிட்டு சாம்பிராணி, ஊதுபத்தி, வாசனை நிறைந்த பத்திகளை அவங்க படத்திற்கு காமித்து மனதார வேண்டிக்கிட்டு குடும்பத்தில் ஏற்பட்டுள்ள கர்ம வினைகள் நீங்கி குடும்பம் மேலும் மேலும் சிறப்பாக வளர்ச்சி அடைய உங்களின் ஆசீர்வாதம் வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கணும். முன்னோர்களுக்கு உரிய நாளில் சனி பகவானுக்குரிய சனி ஜெயந்தியும் வர்றதுனால இந்த நாள் ரொம்ப அபூர்வமான நாளாக சொல்லப்படுது. முன்னோர்களின் ஆசி பரிபூர்ணமாக கிடைக்கும். ஏன்னா சனி தோஷம் ஏதாவது இருந்தாலும் கர்மவினை இருந்தாலும் இந்த அமாவாசை தினத்தில் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அந்த தோஷங்கள் கர்ம வினைகள் அனைத்தும் நீங்கும் என்பது ஐதீகம். அடுத்து ரொம்பவும் முக்கியமானது, நம் குடும்பத்தில் 7 ஜென்மங்களாக தொடரக்கூடிய கர்ம வினைகள் நீங்க காகத்திற்கும் பசுமாட்டிற்கும் இந்த ஒரு பொருளை நம்ம தானமாக கொடுக்கணும். அமாவாசை திதி சனிக்கிழமை முழுவதும் இருக்குது. எந்த நேரத்தில் வேணாலும் பசுமாட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பசுமாட்டிற்கு இந்த பொருளை தானமாக கொடுக்கணும். காகத்திற்கு மதியானம் உணவு வைக்கும்போது கொஞ்சமாக எள் கலந்து அதில் தயிர் கொஞ்சம் கலந்து இந்த 2 பொருளையும் கலந்து காகத்திற்கு உணவு வைங்க.
எள் சனி பகவானுக்குரிய பொருள். அன்று சனி ஜெயந்தி, சனி பகவான் பிறந்த தினம். நாம் காகத்திற்கு அவருக்குரிய பொருளை கலந்து உணவு வைக்கும்போது சனி பகவானுடைய வாகனம் காகம். அவர் அதை மனதார ஏற்றுக்கொண்டு அந்த உணவை சாப்பிட்டுட்டு நமக்கு அவரின் ஆசியை வழங்கிவிட்டு செல்வார். அவர் ஆசி இருந்தாலே நமக்கு கர்ம வினை கரைந்து போகும். சனிக்கிழமை அன்று அமாவாசை வருவது ரொம்பவும் அரிது. அந்த நாளில் அமாவாசை வரதுனால சனி பகவானுக்குரிய பொருளான எள்ளையும் தயிரையும் கலந்து காகத்திற்கு உணவு வைப்பது அப்படிங்கிறது ரொம்பவும் சிறப்பு. அடுத்தது பசுமாட்டிற்கு ஒரு பொருளை உணவாக வைக்கணும். அமாவாசை தோறுமே ஒரு சிலர் பசுமாட்டிற்கு அகத்திக்கீரையை மறக்காம கொடுத்துக்கிட்டே வருவாங்க. அப்படி கொடுத்தாலே நம் குடும்பத்தில் ஏற்பட்டுள்ள கஷ்டங்கள் குறையும், கடன் குறையும், பணவரவு அதிகரிக்கும். அந்த பொருளோடு சேர்த்து இந்த பொருளையும் கொடுக்கலாம். சனி பகவானுக்கு உரிய பொருள்தான் பசுமாட்டிற்கு அன்று கொடுக்க வேண்டிய பொருள் எள் புண்ணாக்கு. நிறைய வீடுகளில் நல்லெண்ணெய் சுத்தமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாம் வாங்கி செக்காடி வச்சுக்கிறாங்க. அப்போ எள்ளு புண்ணாக்கு வரும். அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி அமாவாசை தினங்கள் சனிக்கிழமைகளில் பசுமாட்டிற்கு எள்ளு புண்ணாக்க நல்லா நசுக்கி எடுத்துக்கணும். அது கட்டியாக தான் இருக்கும். நல்லா உடச்சி தூள் பண்ணி எடுத்துக்கணும். அதை பசுமாட்டிற்கு உணவு தானமாக எள்ளு புண்ணாக்கு கொடுக்கணும். எள்ளு புண்ணாக்கு கடைகளில் கிடைக்கும். 1/2 கிலோ அல்லது 1/4 கிலோ இந்த அளவுக்கு வாங்கிட்டு வீட்டில் வச்சுக்கலாம். அமாவாசை தோறுமே இப்படி பசுமாட்டிற்கு எள்ளு புண்ணாக்கு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு புண்ணியங்கள் கிடைக்கும். நிறைய கொடுக்கக்கூடாது. ஒரு கட்டி அளவு எடுத்து நல்லா நசுக்கி தூள் பண்ணி தான் கொடுக்கணும். கைப்பிடி அளவு எள்ளு புண்ணாக்க பசுமாட்டிற்கு உங்கள் கையால் கொடுங்க. இப்படி பசுமாட்டிற்கு சனிக்கிழமைகளில் வரக்கூடிய அமாவாசை தினங்களில் எள்ளு புண்ணாக்கு கொடுத்தோம் அப்படின்னா சனியினால் ஏற்பட்டுள்ள தோஷங்கள், சனி பகவானால் ஏற்பட்டுள்ள கிரக தோஷங்கள் இது எல்லாமே நீங்கி 33 தேவர்களின் ஆசியும் கிடைக்கும். முன்னோர்களின் ஆசியும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இப்படி கிடைத்து விட்டாலே கர்ம வினைகள் நீங்கி குடும்பம் மேலும் மேலும் வளர்ச்சி பெறும். வாழ்க்கையில் எண்ணற்ற முன்னேற்றங்கள் ஏற்படும். மறக்காம இந்த பொருளை அன்றைய தினத்தில் பசுமாட்டிற்கும் காகத்திற்கும் கொடுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள கஷ்டங்கள், கடன்கள், தோஷங்கள், பாவங்கள், கர்ம வினைகள் அனைத்துமே தீரும் என்பது நம்பிக்கை. மறக்காம இந்த பொருளெல்லாம் கொடுத்து பாருங்க. வாழ்க்கையில பெரிய முன்னேற்றம் ஏற்படும். முடிந்த வரைக்கும் அமாவாசை தினங்கள்ல உணவு தானம் பண்ணலாம், உடை தானம் பண்ணலாம், பழங்கள் வாங்கி தானம் பண்ணலாம். இது எல்லாமே கொடுத்தாலே நமக்கு முன்னேற்றம் ஏற்படும். மீண்டும் ஒரு முறை அமாவாசை திதி தொடங்கக்கூடிய நாள் வைகாசி மாதம் 2ஆம் தேதி 16/5/2026 சனிக்கிழமை அதிகாலை 3:59 தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை அதாவது 17/5/2026 அதிகாலை 2:09 வரை இருக்கு. இந்த நேரத்தில் தவறாம பசுமாட்டிற்கும் காகத்திற்கும் எள்ளு புண்ணாக்க உணவு தானமாக கொடுங்க. மகாலட்சுமியின் அம்சம் கிடைக்கும், கோடி புண்ணியம் கிடைக்கும், பணவரவும் செல்வமும் அதிகரிக்கும். இந்த பதிவு இவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவை உங்கள் உற்றார், உறவினர், நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம தெய்வீக ஆற்றல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.